என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில கெல்சென்கேசன்னு சொல்லி ஒரு சிட்டி இருக்கு. ஸோ அந்த சிட்டியில வந்து ஒரு பெரிய ஒரு தீப்பிழம்பு ஒன்று ஏற்பட்டிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, போன புதன்கிழமை இது நடந்திருக்கு. அந்த ஏரியா முழுக்க வானத்துல ஃபுல்லா கருப்பு புகையா சூழ்ந்திருந்தது. என்ன நடந்ததுன்னு சொல்லி போலீஸாரோட விசாரணைக்கு பிறகு தெரிய வந்திருக்குது. அதாவது அந்த பெரிய ஒரு ஃபேக்டரி ஒன்று இருக்கு, ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில வந்து எண்ணெய் சுத்திகரி கம்பெனி அது. அதுல வந்து ஒரு டீசல் வந்து இப்ப டீசல், பெட்ரோல்கள் அந்த மாதிரியான ஒரு செக்ஷன்ல சுத்திகரிக்கிற இடத்துல அதுல வந்திருக்கிற ஒரு குழாயில வெடிப்பு ஏற்பட்டு, அதன் மூலமா வந்து இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. ஸோ இந்த தீ விபத்துனால அந்த ஏரியா ஃபுல்லா சரியா பாதிக்கப்பட்டிருக்கு. பாதைகள் அடைக்கப்பட்டு, ரோட்டு முழுக்க சரியான புகையில ஏற்பட்டிருக்குது. ஸோ போலீசாராக்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து எல்லாரும் ஜன்னல்களை மூடி, கொஞ்சம் கதவுகளை மூடி அவதானமாக இருக்க சொல்லி அந்த ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு மட்டும். காரணம் என்னென்னா, அதில் வர்ற தீப்புழம்பால் ஏற்படுற புகைகள் வந்து சுவாசிக்கிறதுக்கு கூடாதுன்றால அதை சுற்றி மக்களுக்கு இந்த தெரிவிப்பை வந்து போலீசாக்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. பிறகு வந்து நீண்ட நேரத்துக்கு பிறகு தீயணைப்பு படையினர்லேருந்து நிறைய வாகனங்கள் மூலமாக வந்து தண்ணிகளை அடிக்கப்பட்டு ஒரு நீண்ட நேரத்துக்கு பிறகு கடைசி கட்டத்தில் தீயை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கெல்சென்கேசன் ஜெர்மனியில் வந்து இருக்கிற ஒரு சிட்டி உண்டு. ஸோ இந்த இடத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. அத்தோடு வந்து இன்றைய நாளில் இன்னும் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்னன்னு சொன்னால், இன்றைய நாளில் இல்லை, பொதுவாக இப்போ கொஞ்ச நாளாக இந்த பிரச்சனை வந்து ஓடிக்கொண்டிருக்கு. ஜெர்மனியிட பிரதமர் வந்து ஃப்ரீட்ரிஷ் மார்ட்ஸ் அவரை வந்து பதவி விலக சொல்லி இந்த நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட 4.6 மில்லியன் பேர் வந்து அவங்க வந்து ஆன்லைன் மூலமாக இந்த அறிக்கையை விட்டுருக்குறாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கையெழுத்தோட அவங்களோட லெட்டர் உட்பட கிட்டத்தட்ட 4.6 மில்லியன் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ பேர் வந்து மனு வந்து கொடுத்துருக்குறாங்க ஆன்லைன் மூலமாக. அதாவது இந்த பிரதமர் வந்து பதவி விலகணுமெண்டு. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடக்கிற எல்லா பிரச்சனைகள்லையும் சாமான் ஒவ்வொரு பக்கத்தாலையும் ஜெர்மனியில் விலை கூடிக்கொண்டு போகுது. கூடுதலாக அது பார்த்துக்க போனால் டீசல் வந்து ரொம்ப ஒரு விலையில் வந்துட்டு €2.40 மேலே போய்கொண்டிருக்குது. ஸோ இதை வந்து மக்கள் எல்லாரும் வந்து சரியான ஒரு கொந்தளிப்பில் இருக்காங்கண்டா. ஏன்னா வெளிநாடு ஜெர்மனி என்றோடனே எல்லாம் பெருசாக நினைக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு வந்து எல்லாராலையும் இங்கே வாழ முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட சம்பளத்தோட வீட்டு வாடகை, அவங்களோட கார் வச்சுருந்தா அதுக்குரிய செலவு, அப்புறம் டீசல் இருந்தால் சாமான எல்லாம் விலை கூடுது. டீசல் விலை கூடினாலே சாமான் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் விலை கூடும். ஸோ அதனால் ஜெர்மனி மக்கள் கூடுதலாக கொந்தளிச்சு போயிருக்காங்க. அதுன்ற விளக்கம்தான் இப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று இந்த நாளில் நடந்து கொண்டிருக்குது.